ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் மதிய உணவு என்ன சாப்பாடு அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு 3/4 மணி நேரத்தில் ரெடி பண்ண சாப்பாடு தான். என்னென்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். எப்படின்னா வெறும் தக்காளியாக சேர்க்காம கொஞ்சமாக புளி தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா நார்மலாக வந்து தக்காளி ரசம் வைக்கும்போது அதிகமாக நான் புளி சேர்க்க மாட்டேன். வெறும் தக்காளி மட்டுமே வச்சு செய்வேன். இது வந்து கொஞ்சமாக புளி கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, இது எனக்கு துவையல் வடகம் துவையல் பண்ணியிருக்கேன். வடகம், தேங்காய், பூண்டு, பட்டை மிளகாய், புளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அரைச்சிது இது. நெக்ஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸ் செஞ்சுருக்கேன் பாருங்கள். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச கொஞ்சமாக தேங்காய் கலந்து முட்டை பொரிச்ச முட்டை பையனுக்காக உப்பு கம்மியாக போட்டு பையனுக்காக செஞ்சுருக்கேன். உப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது பசங்க, அப்படின்னால கொஞ்சமாக உப்பு போட்டு முட்டை பொரியல் பார்க்கலாம். சாதம், ரைஸ் ஈவினிங்க்கு நைட்டுக்கு டிஃபன் இல்லைன்னா சாதம் கொஞ்சமாக வடிச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் மதியம்